ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். லாஸ்ட் 3 டேஸ் எடுத்த ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து சனிக்கிழமை காலையில் எடுத்தது. சனிக்கிழமைனால எங்கள் அம்மா வந்து சங்கு கோலம் வந்து போட்டிருக்காங்க. அன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தங்களி. இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. குழந்தையோட போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் 11:30 போல் கிளம்பி என்னோடய பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டோம். அன்றைக்கி வந்துட்டு F1 எக்ஸாமோட பேப்பர் அண்ட் வந்து ரேங்க் கார்டு தரதா சொல்லியிருந்தாங்க. பிடிஏ மீட்டிங் தான் போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர சூடு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆக்சுவலாக கேரளாவில் வந்து மழை சீசன். ஆனால் வந்துட்டு பயங்கரமாக இன்றைக்கி வந்து வெயில் அடிச்சிச்சு. போய்ட்டு ரிட்டன் வர 2 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் போல் நம்ம சிஎம்மோட ஜனநாயகன் படத்துக்கு தான் போயிருந்தோம். செம்ம சூப்பராக மாஸாக இருந்துச்சு. அந்த டைட்டில் கார்டு போட்டோன்னே அப்படியே ஃபுல்லாக வந்து கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் அப்படி வந்து ஃபீல் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைட்டு, டான்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக மாஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். இப்போ சண்டே வந்துட்டு அதே வைப்போட காலைல வந்துட்டு ஒரு லோடு வந்து வாஷிங் மிஷின் போட்டு விட்டாச்சு. குட்டீஸ் 2 பேர் இருக்கிறனால ட்ரெஸ்ஸு வந்துட்டு அதிகமாகவே வரும். எனக்கு கழுகு துணி இருக்கிறதே பிடிக்காது. டெய்லி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு லோடுனாச்சும் போட்டு விட்டுருணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன். கையில் துவச்சி துணி வேறு இருந்துச்சு, அதையும் வந்து காய போட்டுட்டு இன்றைக்கி சண்டேனால மார்க்கெட்டில் போய் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. வெலை மீனும் சங்கரா மீனும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. தலையும் வாலும் போட்டு குழம்பு வச்சுட்டு மித்ததை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியாச்சு. அம்மா தான் அதை குக் பண்ணுவாங்க. சரி காஃபி போட்டுத்தரலான்னு சொல்லிட்டு பாலை அடுப்பில் வச்சுட்டு துணியை வந்து காய போட்டுட்டு இருந்தேன். நம்ம கேரளாவில் எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. சரின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி கொடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி 2 years ஆச்சு நினைக்கிறேன். இன்னும் சூப்பராக வந்துட்டு ஒர்த்து. அப்புறம் காஃபி போட்டு அவங்களும் கொடுத்துட்டு நானும் குடித்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் பிரிஸ்காச்சு. இந்த இளநீ வந்து நம்ம தோட்டத்துலேருந்து விழுந்தது தான். டெய்லி வந்துட்டு 1 இல்லை 2 விழுந்துடும். நம்ம வீட்டில் டெய்லி வந்து இளநீ விழுகிறதுனால நாங்கள் வந்துட்டு தேங்காவே அவ்வளோ வாங்குறது இல்லை. நமக்கு வந்து தேங்காய் உடைக்கிற வந்து அந்த அதிநவீன மிஷின் நம்ம வீட்டிலே இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக டக்கு டக்குன்னு எல்லா தேங்காயும் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து உரிச்சு எடுத்துடலாம். இதுவுமே நம்ம வீட்டிலே நம்ம வீட்டுக்கு இந்த ரெண்ட் வரப்போ இந்த மிஷின்லாம் இருந்துச்சு. அப்போ லன்ச் வந்து தயாராகிடுச்சு. சுட சுட மீன் ஃப்ரை, மீன் குழம்பு. இது ஷார்ட்ஸ்க்கு எடுத்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்கில் பாருங்கள். அப்புறம் சுட சுட சாதம் நல்லா சாப்பிட்டு ஒரு மொட்டை தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு இஞ்சி டீ போட்டு குடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு பிரேமில் வந்து நாகபந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதை வந்து பார்த்து வீக்கெண்ட் வந்து சூப்பராக போச்சு. வந்து மண்டே மார்னிங் எடுத்தது. நம்ம வாழை தோட்டத்தில் வந்துட்டு தார் வந்து பெருசாகிடுச்சு. சரி வந்துட்டு இது வந்து கட் பண்ணுற டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ண போனோம். பயங்கர வெயிட்டு. நான் கம்பி வச்சு இழுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ண போனாங்க. அப்புறம் பழுத்துருச்சுன்னா வந்துட்டு வவ்வால் வந்து அடைஞ்சிரும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் காய இருக்கிறப்ப கட் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு 2 or 3 days வந்து பழுத்துரும். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பனானா வந்துட்டு பாளையம் கோடன் பனானா. அதை கட் பண்ணுறக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. இது லைட்டாக வந்து பழுத்ததுக்கப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்கள் வந்துட்டு கொடுத்துருவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நம்ம பலாப்பழத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் இருக்கும். நல்லா இனிப்பு, உரம் போடாதது. லைட்டாக கொஞ்சம் ஏலக்கி டேஸ்ட்டும் வரும். கொஞ்சம் இந்த இலையெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால அந்த இலையை வந்து வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தாரை வந்து கட் பண்ணி எடுத்தோம். நம்ம கேரளாலங்க ரெண்டல் ஹோமில் தான் இருக்கோம். ஆனால் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளே எடுத்துக்க சொல்லுவாங்க. தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே வந்துட்டு வந்ததுலேருந்து நாங்கள் தான் எடுத்துகிட்ருக்கோம். அவங்க வந்துட்டு எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க. வரும்போது இருந்தால் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ரொம்ப 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 தங்கமான ஹவுஸ் ஓனருங்க எங்கள் ஹவுஸ் ஓனர். இதோட நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு நிறையா தார் வந்துட்டு நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். எனக்கு செவ்வாழை தான் வைக்கணும்னு ஆசை. அதுக்கு அந்த கன்று வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு செவ்வாழை வந்து வச்சுருவோம். நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு இளநீ மரம் தான். ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக டெய்லி ஒரு தேங்காய்னாச்சும் விழுந்துடும். அப்படி இல்லைன்னா 2 தேங்காய் கூட சின்னத்துக்கு விழுகும். பாருங்கள் எவ்வளோ தேங்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஆள் வச்சு பறிக்கல. டெய்லி நமக்கு ஒன்று வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் போகுதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ விழுகிறத மட்டும் எடுத்துப்போம். அது வேறு நம்ம நல்லா ஹைட்டு வேறு. ரம்பூட்டான் வந்து சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு காய் கூட இல்லை. ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காயாக இருக்கிறப்பையும் போட்டிருந்தேன், பழம் மறந்தப்பையும் போட்டிருந்தேன். ட்ரீ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபுல்லாக மாடி வந்து க்ளீன் பண்ணிட்டோம். சகப்பாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ அது நம்ம வீட்டில் வந்து சப்போட்டா மரம்.
சப்போட்டா அந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை, தை மாதம் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம மரத்தில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எப்படியும் ஒரு 10 பழனாச்சும் வந்து இருக்கும். எதையுமே நம்ம உரம் போடாதனால இயற்கையாக விளையிறது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சப்போட்டா சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நல்லா அமிர்தம் மாதிரி இருக்கும். டெய்லி வந்துட்டு காக்கா, குருவி கீழே வந்துட்டு ஒரு அரை வெட்டு பழம் வந்ததுக்கப்புறமே சாப்பிட்ரும். இந்த லேண்ட் வந்து நம்ம ஆப்போசிட்டுக்கு இருக்கிற லேண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் லேண்டில் வந்துட்டு சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு குப்பை போடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம எம்டி ஸ்பேஸ் இருந்தால் யார் வேணால் குப்பை போடுவாங்களா, அது மாதிரி எடுத்து குப்பை போடாமல் இருக்கிறதுக்காண்டி சிசிடிவி கேமரா 4 சைடு வந்து வச்சுருக்காங்க. எங்கள் வாழை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வாழை பார்த்திங்கன்னா பெரிய 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 வாழையாக இருக்கும். நம்ம ஆற்றுல இருந்து வாழைத்தார் இருந்தால் தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன், அழகோ அழகு. வேறு எந்த சீரியலும் நான் பார்க்க மாட்டேன். காய்கறி அவ்வளோவா தேவைப்படாதனால ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் தேவையான காய்கறி மட்டும் அந்த ஹஸ்பண்ட் வாங்கிட்டு சொல்லியிருந்தோம். சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நம்ம ஊரில் சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து 82 ரூபா. அப்புறம் குழந்தை கொண்டு போகிறதுக்கு மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் எப்பயுமே வந்துட்டு பழங்களை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன், அதுக்குள்ள தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். வச்சோம்னா நமக்கு கொசு அவ்வளோவா வந்துட்டு அந்த அடையாது. எப்பயுமே பேப்பர் வச்சு தான் வைப்பேன். எனக்கு பேப்பர் இல்லை, ஸோ வந்து அப்படியே வச்சுட்டேன். பப்பாளி தண்ணிக்குள்ளே எதுவாக இருந்தாலும் நான் அதுக்குள்ளே தான் வைப்பேன். நல்லாயிருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சு வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து கீரை வேறு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அரைக்கீரை தான் கிடச்சிருந்துச்சு அன்றைக்கி. நம்ம மாதிரி தெருவிலலாம் கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கினது. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா காலைல கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் எப்படி ஆரோக்கியா ஆவின் பால் பாக்கெட் மாதிரி இங்கே வந்து மில்மா முரளியான்னு சொல்லிட்டு பால் வந்து கிடைக்கும். 1/2 லிட்டர் வந்துட்டு 28 ரூபா. ஆனால் அங்கே மாதிரி தண்ணியில் அங்கே வந்து ரொம்ப கலக்க மாட்டாங்க. இந்த பால் வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம ஊரெல்லாம் ஆவின்லலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்து மில்மா கேர்ட்லேயே 2 டைப் இருக்குது. ரொம்ப புளிக்கிற தயிர், புளிக்காத தயிர் அந்த மாதிரி கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. சொன்னால் இன்னொரு முரளியா பால் பாக்கெட் அது இதுதான். அப்புறம் இந்த 3 அடுக்கு கூட வச்சுருக்கோம் நாங்கள். இதில் வந்துட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு அந்த இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். காத்தோட்டமாக இருக்கும். இது நம்ம தோட்டத்தில் பறித்த சப்போட்டா பழம் பழுக்க வச்சுருக்கோம். நம்ம காத்தோட்டமாக போட்டாலே கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாளுக்குள்ளே நல்லா பழுத்துரும். இந்த கூட வந்து வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் விழுந்துச்சுல தேங்காய், அதை வந்து உரிச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு தேங்காய் விழுந்தால் போதுங்க. நம்ம வந்து வாங்க தேவையே இல்லை. சமையலுக்கு, சட்னிக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஆகிடுச்சு. குழந்தை வந்தோடனே அவங்களுக்கு வந்து பாலாத்தி கொடுத்துட்டு நாங்கள் வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம். இன்றைக்குமே நல்லா வெயில் தான், மழையே வர காணோம். அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து விளக்கி வச்சாச்சு. எப்பயுமே அந்த குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம மறுநாள் வந்துட்டு டென்ஷன் இல்லாமல் குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட முடியும். வாட்டர் பாட்டிலும் இதுலேயும் கழுவி வச்சுருவேன். தண்ணி ட்ரைன் ஆனதுக்கப்புறம் செல்ஃபில் தூக்கி வச்சுருவேன். இன்றைக்கி நைட் நம்ம வீட்டு என்ன டின்னர்னு பார்க்கலாம். சூடான சாஃப்டான சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்கிற வந்துட்டு பூரிக்கிழங்கு தான் வச்சுருந்தோம். அப்படியே போங்க. இப்போ வந்து டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்துட்டு மோடம் போட்டிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் இயற்கையை வந்து ரசிச்சுட்டு டெய்லி வந்து பார்ப்பேன். ரோஜா செடியில் வந்து மொட்டு விட்டுருக்கா, பூ பூத்துருக்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்துட்டு கீழே வச்சதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நிறைய மொட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கிளையும் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த செம்பருத்தி செடியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். இப்போ வந்து இதுலேயும் வந்து நிறையா வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அடுக்கு செம்பருத்தி வந்து பார்க்க பூத்ததுக்கப்புறம் ரோஸ் மாதிரி இருக்கும். இது நான் சாப்பிட்டுட்டு போட்டால் மல்லிகா மாம்பழத்தோட செடி தான், தானாக வந்தது. இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.